ஹலோ மோட்டோ ஃபேம். நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல ஒரு கமெண்ட் பார்க்குறீங்க. இது மிஸ்டர் நிதின்னு சொல்லக்கூடியவங்க நேத்தைக்கு அதாவது ஒரு 16 மணி நேரத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணது. அந்த கமெண்ட்ல அவர் என்ன மீன் பண்ணியிருக்காருன்னா, நம்ம போன சண்டே வந்து பாட்காஸ்ட்ல இந்த பசால்ட் எக்ஸோடைய மார்க்கெட்டிங் ஆங்கிள் பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனா பையிங்ல அவரோட டெசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம இந்த பசால்ட் எக்ஸோட ரிவ்யூ பண்ணலன்னு அவர் கேட்டிருந்தார். அவர மாரியே நெறைய மோட்டோ ஃபேம்ஸ் வந்து பசால்ட் எக்ஸோட ரிவ்யூ எங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஏன் நமக்கு லேட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, டீலர்ஷிப்ல வர்றதுக்கு வெஹிக்கிள் லேட் ஆச்சு. நம்ம இன்னைக்கு ஹண்ட் சிட்ரன்ல இருக்கிறோம். பசால்ட் எக்ஸ் நம்ம கூட இருக்குது. இப்ப பசால்ட் எக்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு பசால்ட் எக்ஸ்ல என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது, என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ ஆக்சுவலி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவா தான் பண்றோம். ஏன்னா, நம்ம பசால்ட்டோட நெறைய கண்டென்ட்ஸ் பண்ணியிருந்தோம். லான்ச் ஆன புதுசுல ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். திருவனந்தபுரம்ல பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்களோட டீலர்ஷிப்லேருந்து நம்ம ஒரு கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போனதோட லாங் டேர்ம் வீடியோ பண்ணியிருந்தோம். அடுத்து வெரி ரீசென்ட்லி அந்த டார்க் எடிஷன் வந்தபோது ஒரு வாக் அரவுண்ட் பண்ணியிருந்தோம். இந்த எக்ஸ் சீரிஸ் பத்தி இந்த பசால்ட்டில இவங்களுடைய என்டையர் ப்ராடக்ட் லைனப்ல வந்து இவங்க ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு ஸ்டெல்லாண்டிஸுக்கான ஒரு கண்டென்ட் நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம். அதில் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசினதை பேஸ் பண்ணதை இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா C3X ரீசன்ட்லி நம்ம பண்ணியிருந்தோம். இந்த டீலர்ஷிப்புக்குள்ளே தான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தோம். C3Xல ஒரு மினிமலிஸ்டிக்காக தான் சேஞ்சஸ் நமக்கு சொல்ல முடியும். ஆனால் பசால்ட் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் வேரியண்ட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பையர்ஸுக்கு காம்படிட்டிவாக மஸ்டிகாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன எல்லா வீடியோஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபுல் அந்த ரிவ்யூ பையிங் ஆஸ்பெக்டில் பார்க்கணுன்னு உள்ளவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் எல்லாமே அந்த ஆர்கானிக்காக நம்ம பண்ண கண்டென்ட்ஸ் அதில் இருக்கும். இது ஆக்சுவலி சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து உண்மையிலே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். ஆனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்கிறதுல தான் நம்ம அந்த ரிவ்யூஸ் அந்த ஃபோக்கஸில் பண்ணியிருப்போம். நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வெளியே எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தா பசால்ட் எக்ஸ்ன்னு டக்குன்னு கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த கார்னட் ரெட் கலர் அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்டில் இந்த ஹெட்லேம்ப் கன்சோல் எல்லாம் சேம் தான். ஆனால் இந்த எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் வந்து பசால்ட் எக்ஸில் தான் வந்திருக்குது. ரெகுலர் பசால்ட்ஸில் அது இல்லை. சைடில் அதே இது தான், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. 4.3 மீட்டர்ஸ், 2651 மில்லிமீட்டர் வீல் பேஸ். இது ஒரு கூப்பே ஷேப் வெஹிக்கிள். கூப்பேன்னு சொல்லக்கூடியதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் சொல்லியிருப்போம். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, பிளாக் அவுட் ரூஃப் இருக்குது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு நமக்கு தேவையில்லாத அந்த சன்ரூஃப் இதில் கிடையாது. அதை பற்றின கண்டென்ட்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் பேட்ஜிங் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது ரெகுலர் வேரியன்ட்லேருந்து. இப்போ இதில் எக்ஸ்டீரியர்லாம் மிஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தோன்னா 360 டிகிரி கேமரா இதில் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்டில் இந்த இதில் இருக்கும். மற்றபடி யூஸ்வலாக இருக்கிற ஸ்டைலில் இந்த போர்ஷனில் இருக்கும். ரியர்லேயும் அந்த கேமரா இருக்கும். அது இதில் வந்திருக்கிற ஒரு வெல்கமான ஒரு அப்டேட். இப்போ நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் வந்து கார் பையர்ஸில் 2 ஸ்டைலான பீப்புள் உண்டு. கொஞ்சம் பேர் வந்து பியூராக ஃபீச்சர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பெரிய பேனராமிக் சன்ரூஃப் வேணும், நிறைய டெலிமேட்டிக்ஸ் கனெக்டட் கார் டெக்னாலஜி, இந்த ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க அந்த ஹேண்ட்லிங்கையோ காரோடைய அந்த மெக்கானிக்கல் இதை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. கரண்ட் சினாரியோவில் சொல்கிறேன். இன்னொரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஃபீச்சர்ஸ் வேணும், அது மஸ்ட் ஹேவாக இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு இருக்கிறது எல்லாமே வேணும், நல்ல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இருக்கணும், அதாவது ஹேண்ட்லிங் இருக்கணும், சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இந்த பசால்ட் இல்லை இந்த சிட்ரன் ப்ராடக்ட்ஸுக்கு இருந்த ஒரு பிரச்சனை, இந்த செகண்ட் கேட்டகரி நான் சொன்னவங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், கம்ஃபர்ட், ரைட், ஹேண்ட்லிங் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் இன்டீரியர்ஸ் ரொம்ப பிளாண்டாக இருந்தது. நம்ம இன்னைக்குள்ள மார்க்கெட்டில் இப்போ ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதா விட்டால் கூட செல்ஃபாக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லாமல் இருந்து, இப்போ அந்த இடத்துல இருந்து அவங்க சேஞ்சாக இருக்கிறதோட ஒரு அவுட்புட் தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறது. இது வந்து நீங்கள் ஒரு செக்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தோன்னா கம்பீட் பண்ணுற லெவலுக்கான ஒரு அப்டேட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அப்டேட் வந்து ஒரு வெல்கம் அப்டேட். ஏன்னா நீங்கள் இந்த மார்ஸ் ப்ரௌன்னு சொல்லக்கூடிய கலரில் ஒரு லெதரைட்டை வந்து இந்த டேஷ்போர்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை ஒரு சாட்டின் கோல்டோடைய ஒரு ஸ்ட்ரிப் வந்து அப்படியே ரன் ஆகுது பாருங்கள், ஏசி வென்ஸ்லேயும் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கோல்டு அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஆம்பியன் லைட்டிங் அப்படி இருக்குது. அது அப்படியே ரன் ஆகி இந்த டோர் பேட்ஸ்லேயும் வருது. நீங்கள் இந்த டோர் பேடை பாருங்கள், அதுலேயும் அந்த இப்போ நம்மளுடைய எல்போ வைக்கிற இடத்துலையும் ஒரு குஷன் இருக்குது. கை ஷோல்டர்லாம் எங்கேயாவது மூவ் ஆகிற இடத்துலையும் ஒரு குஷன் நம்ம பார்க்க முடியுது. அந்த டேஷ்போர்டு லே அவுட்டும் இந்த இதுவும்
ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அந்த அப் மார்க்கெட்டையும் கொடுக்குது. கூட பியானோ பிளாக் ஆகட்டும், இந்த ஏசி வெண்டில் இருக்கிற இந்த டாகல் சுவிட்சஸ், கீழே இருக்கிற இந்த போர்ஷனில் இருக்கிற பியானோ பிளாக் எல்லாமே அந்த ப்ரீமியம்னஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்காக இது வந்து நம்ம ப்ரீமியம்னு சொல்லும்போது நீங்கள் மற்ற நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்த இன்டீரியர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற கொரியன்ஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் சொன்ன செகண்ட் கேட்டகரி பையர்ஸுக்கு கன்வின்ஸ் பண்ணுற ஸ்டைலில் இருக்கும். ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், அதில் குறையே கிடையாது, ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பாருங்கள், ஒரு 10.25 இன்ச்சில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நமக்கு அந்த 360 டிகிரி கேமரா இருக்கும். ஒரு 7 இன்ச்சில் ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஆக்சுவலி இது ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியும், ஆனால் 7 இன்ச் உள்ளே வந்து அந்த போர்ஷன் இருக்கும். இதில் நமக்கு டீட்டெயில்டு டிரைவர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். வார்னிங் லேம்ப்ஸ் எல்லாமே இதை சுற்றி வரும். வார்னிங் லேம்ப்ஸ் வராமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது தான். அப்புறம் ஸ்டைல் வந்து இந்த ஸ்கொயரிக்கல் ஸ்டியரிங், நம்ம நிறைய இடத்துல அதை பேசிட்டோம். செவ்ரான் லோகோ ஆகட்டும். இதில் ஆக்சுவலி பார்த்தோன்னா க்ரூயிஸ் கண்ட்ரோல் வித் லிமிட்டர், அது இந்த செக்மெண்ட்டில் லிமிட்டரோட கொடுத்துருப்பாங்க. கூட சார்ஜிங் பேட் இருக்குது. இந்த காருடைய ஹைலைட்டே இந்த சீட் தான். அந்த சீட்டை இப்போ வந்து நல்ல லெதரேட் சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்து டிவல் டோனில் சிட்ரன் பேட்ஜிங், இதில் அந்த எக்ஸுக்கான கொஞ்சம் பேட்ஜிங்கோட வென்டிலேட்டட் ஃபங்க்ஷனோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு ஹைலைட். இப்போ நான் எக்ஸ்டீரியர் பேசும்போது இந்த சன்ரூஃப் பற்றி நீங்கள் வந்து ஏன் நான் நெகட்டிவாக அப்படி சொல்லியிருந்திருப்பேன், சன்ரூஃப் இந்தியாவுக்கு வேண்டான்னா, நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, நல்ல ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கக்கூடிய ரீஜனில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா சன்ரூஃப் உண்மையிலே ஒரு லயபிலிட்டி. நாங்கள் இப்போ ரீசன்ட்லி சன்ரூஃபில் பேண்ட்ரோமிக் இருக்கிற ஒரு காரில் சுற்றிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாளாகவே. நாங்கள் அதை ஃபுல்லாக ஒப்பேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வந்து சன்ரூஃப் வேண்டான்னு உள்ளவங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு சாய்ஸ். ஏன்னா அந்த ரூஃப் லைனரும் ஓரளவு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. சன்ரூஃப் வந்து நமக்கு பெருசாக வந்து தேவையில்லை. இன்னொரு மெயின் விஷயம் பாருங்களேன், இந்த பவர் விண்டோ சுவிட்சஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிங்கர் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்டில் இருக்குது. இப்போ இதில் ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா 4 விண்டோஸுக்கும் ஒன் டச்சில் வந்து டவுன் பண்ண முடியும். ஆனால் அப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. அது ஒரு ஆப்ஷன். ஐ மீன் இங்கே பாருங்கள், 4 விண்டோஸுக்கும் இது கொடுத்துருக்காங்க. அது இலுமினேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. இப்போ இந்த கீ ஃபாப் வந்து நம்ம C3Xலையும் பார்த்துருப்போம், இதிலே அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா C5ல இந்த கீ தான் இருக்கும். அது கூட இருக்குது. கூட வந்து ஸ்டார்ட் பட்டனும், இதில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிம்மிங் வந்து இன்னும் ரியர் வியூ மிரரும் இதில் இருக்குது. இப்போ நான் ஏன் இன்டீரியர் பேசும்போது அந்த செகண்ட் கேட்டகரி பீப்புளுக்கு இது இப்போதைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னேன்னா, இதில் கொடுத்துருக்கிற இந்த எல்லாமே வந்து அந்த ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜும் இதுவும் சேரும்போது ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும். ஃபஸ்ட்டு கேட்டகரி பீப்புளாக கண்டிப்பாக இது கன்வின்ஸ் பண்ணாது. ஏன்னா அதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா, இந்த காரான்னு சொல்லக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் இருக்குது. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் காரில் வந்து நாங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்க்க முடியல. டு பி ஃப்ராங்க் என்னென்னா, இது வந்து ரெஜிஸ்டர் ஆகணும், இல்லை வந்து அவங்க வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம், அதாவது லாகின் ஆனதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். நிறைய கிரியேட்டர்ஸோடது அந்த மீடியா ட்ரைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியாவுடைய நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நிறைய கொஸ்டின் ஆன்சர் செஷன் எல்லாம் அது பண்ணுது, செல்ஃப் டயக்னாஸ்டிக் பண்ணுது. நம்மளுடைய ஐ மீன் ஒரு என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுது. ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கான்செப்ட் அது. இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம். கூப்பேனால நம்ம இந்த ஹெட்டை கண்டிப்பாக மைண்ட் பண்ணி உள்ளே வரணும். நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார் பார்க்குறீங்க, ஃபேமிலியோட கம்ஃபர்ட் உங்களுக்கு ப்ரையாரிட்டினா கண்டிப்பாக இந்த கார் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரீசன் பாருங்களேன், இந்த காருடைய சீட். நம்ம ரீசெண்டான நிறைய ரிவ்யூஸில் இதை நான் ரிப்பீட்டாக பேசுகிற விஷயந்தான், புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ரீசெண்டான நிறைய ரிவ்யூஸில் வித் சர்டன் காம்ப்ரமைஸ் தான் வந்து ஒரு கார் இன்றைக்கி வாங்க முடியும்னு சொல்லுவோம். அதாவது பழைய கார்ஸை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கார்ஸில் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கிற ஒரு மேஜர் ஏரியா வந்து ரியர் சீட். அது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க அந்த பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கார்ஸ்லேயும் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து என்ஜினியர்ஸுக்கு ஒரு லயபிலிட்டியாக இருக்குது. ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சஸ்பென்ஷனை வந்து ஸ்டிஃபன் பண்ணுவாங்க, இல்லை சீட்ஸ் வந்து நீசப்பாக இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். அதில் இந்த ப்ராடக்டோட ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜே வந்து இந்த செகண்ட் ரோ தான். அதாவது நீங்கள் ஒரு பழைய காலத்தில் நம்ம ஒரு மிட் சைஸ் செடானில் எவ்வளோ கம்ஃபர்ட்டை நம்ம எடுப்போமோ, கூட இவங்களுடைய அந்த ஃப்ளையிங் கார்பெட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் சேர்ந்து இந்த சீட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்கனாமிக்கலி கரெக்டான ஹைட்டில் தான் இந்த ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. லெக் ரூம் நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ தூரம் இருக்குது. தை சப்போர்ட்
நீட்டாக இருக்குது. இந்த சீட்டுக்குள்ளே கால் போகும். நல்ல ஃபேட்டான பீப்புளுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. 2 பேர் ரொம்ப லக்ஸூரியஸாக உட்காரலாம். 3வது பர்சனையும் நம்ம உட்கார வைக்கலாம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார மாதிரி இல்லை. இதையும் பாருங்களேன், இந்த அட்ஜஸ்டபிள் இந்த ஹெட் ரெஸ்ட்டே வந்து ஒரு நல்ல டிசைன். ஆனால் ஹெட் ரூம் வந்து கூப்பேனால் இப்போ ஆன்சன் மாதிரி உள்ள பர்சனோட ஹைட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எல்போ வைக்கிறதுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது, விண்டோ லைனும் கீழே தான். இதோட மெயின் ஹைலைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தை சப்போர்ட்டோடைய அட்வான்டேஜ். இப்போ மேபி வந்து நம்ம காலை வந்து கொஞ்சம் லிஃப்டப் பண்ணி நம்ம வைக்கிறது மாதிரி வைக்கிறோன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள், இப்படி நம்ம வச்சு உட்காரணுன்னா இது ஒரு சின்ன விஷயம் ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். இதுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இதை நம்ம அந்த ரிவ்யூவிலே ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். ரியரில் ஏசி வென்ஸ் இருக்குது, சி டைப் சார்ஜர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ சேஃப்டி ஃபோக்கஸ்டாக பார்த்தோன்னா இதில் 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கில் வரும். என்ஜின் நான் வெளியே வந்து பேசுகிறேன். இதான் பேக் சீட்டோட அட்வான்டேஜ். நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக பின்னாடி உட்காந்து பார்த்து ஹைவேஸ், பிட்டர் பேட்டர் ரோட்ஸ், பேட் பேட்ச் ரோட்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹவு டு டூ எ ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்னு ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு நிறைய பாயிண்டர்ஸ் இருக்குது. அதோடைய வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ரஸ் பார்ப்போம். ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் வெளியே வரணும். ஆக்சுவலி எக்ஸ்டீரியர் பேசும்போது நான் இந்த 3D டைப் டெயில் லேம்ப்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பூட் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பேனால் உங்களுக்கு வந்து விண்ட்ஷீல்டோட அப்படியே வந்து ரியரில் உள்ளது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு 470 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த அப்பர்ச்சர் பெருசு தான், லோடிங் லிப் கொஞ்சம் ஹை. ஆனால் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிஸில் நம்ம லோட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக லோட் பண்ண முடியும் ஸ்பேஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இவங்களோட டாப் ஆஃப் த லைனில் இருக்கிற மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேரியன்ட். ஒரு கரெக்ஷன் என்னென்னா, நான் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொன்னது வந்து ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ கூட இருக்கிறது வந்து மேனுவல் வெஹிக்கிள். மெக்கானிக்கலி எந்த சேஞ்சஸுமே ரெகுலர் பசால்ட்டுக்கு இதுக்கும் கிடையாது. எல்லாமே சிமிலர் தான். நம்மளுடைய எப்போவுமே சாய்ஸ் வந்து அந்த பியூர்டெக் 110ன்னு சொல்லக்கூடிய டர்போ இன்ஜின். ஆனால் இந்த காரோட சைஸுக்கு அந்த என்ஏ வரைக்கும் டர்போ நல்லா கனெக்டடாக இருக்கும். டர்போ உங்களுக்கு தெரியும், 110 PS பவரும் 190 நியூட்டன் மீட்டர் மேனுவலில் இருக்கும். 205 நியூட்டன் மீட்டர் வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். இந்தியாவுக்கான ஒரு டார்க் கன்வெர்ட்டரும் டர்போ இன்ஜினை நம்ம இதை ரீசனாக சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்த டிரைவ்லையும் பேசியிருப்போம், C3Xலாம் இதை பேசியிருந்தோம். நீங்கள் இந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த டர்போ வித் டார்க் கன்வெர்ட்டர் இல்லை டர்போ வித் மேனுவல் இந்த காருக்கான ஒரு பேலன்ஸ்டு என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இது நீங்கள் முதலே சொன்ன மாதிரி ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ தான். மேபி நம்ம இவங்களுடைய டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் இந்த பசால்ட் எக்ஸில் வரும்போது ஒரு டிரைவ் ரிவ்யூ நம்ம எடுக்கலாம். இந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்ண எல்லாருக்கான கண்டென்ட் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த வெஹிக்கிள் இன்றைக்கி நமக்கு கொடுத்த ஹனிட் சிட்ரன் அவங்க டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன். டிரைவ் ரெஸ்பான்ஸ்.